சாந்தி 23/5/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ராவணன் உங்களை மிகவுமே வேதனைக்குள்ளாக்கியுள்ளான். இப்பொழுது பக்தர்களாகிய உங்களை ரட்சிக்கும் பகவான் உங்களுடைய வேதனையை நீக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: நல்ல குழந்தைகளின் முக்கியமான 2 அடையாளங்களை கூறுங்கள். பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல குழந்தைகள் எப்பொழுதும் தாய் தந்தையரை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமருபவர்களாக ஆவார்கள். முழுமையாக முயற்சியில் ஈடுபட்டு இருப்பார்கள். 2வது பாயிண்ட், அவர்கள் தந்தையிடம் உண்மையான உள்ளம் கொண்டிருப்பார்கள். உண்மையான அன்புள்ளம் உடையவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள். ஒருவேளை உள்ளுக்குள் நேர்மை இல்லை என்றால் நினைவில் இருக்க முடியாது. பாடல்: போலா நாத், இறைவன் கள்ளம் கபடமற்றவர், மேலும் அனைவரிடமிருந்தும் தனித்து இருக்கக்கூடியவர், தனிப்பட்டவராக விளங்குகின்றார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பக்தி மார்க்கத்தின் பாடலை கேட்டீர்கள். பக்தர்களுக்கு இந்த பாடலின் பொருள் தெரியாது. நீங்கள் பகவானின் குழந்தைகள் ஆகி உள்ளீர்கள். பகவான் பக்தர்களை ரட்சிப்பவர் ஆவார். நீங்கள் கூட பக்தர்களின் ரட்சகர்கள் ஆவீர்கள். பக்தர்களை பாதுகாக்கின்றீர்கள். பக்தர்கள் மீது ஏதோ ஆபத்து இருக்கும் காரணத்தினால் ரட்சிப்பதற்காக பகவானை அழைக்கின்றார்கள். பக்தர்களுக்கு ராவணனால் நிறைய துக்கம் உள்ளது. ராவண சம்பிரதாயம் துக்கங்களால் பீடிக்கப்பட்டு உள்ளது. எனவே போலாநாத்தை நினைவு செய்கின்றார்கள். அது ராவண சம்பிரதாயம் ஆகும். இது ராம சம்பிரதாயம் ஆகும். நம்மை காப்பவர் யார் என்பது பக்தர்களுக்கு தெரியவே தெரியாது. போலாநாத் ரக்ஷகர், காப்பாற்றக்கூடியவர் ஆவார் என்று பாடவும் செய்கின்றார்கள். ஆனால் என்ன பாதுகாப்பு அளிக்கின்றார் என்பதை அறியாமலே உள்ளார்கள். இந்த ரக்ஷா பந்தன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ரக்ஷானா பாதுகாப்பு. இறைவன் ஆத்மாவிற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றார். ஒரு பாண்டேஜ் இருக்குது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். ரக்ஷானா பாதுகாப்பு, உங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஆனால் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு? உடலுக்கா, உயிருக்கா, எதற்கு பாதுகாப்பு கொடுக்குறாருன்னு யாருக்குமே தெரியாத போலாநாத் சிவ தந்தைதான் கெட்டு போனதை சீரமைப்பவராக விளங்குகின்றார். அதனால தான் சீர்திருத்த பள்ளி நடத்துகிறாரா. இங்கே சாதாரண மனித இயல்பு, மனிதாபிமானத்தை கூட இழந்தவர்களை கூட தேவதைகளாக இறைவனால் மாற்ற முடியும். அதனால் அவரை கெட்டதை சீரமைக்கக்கூடியவர் அப்படின்னு கூட அவருக்கு ஒரு பேர் இருக்கு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள் பகவான் என்று யார் அழைக்கப்படுகின்றார் என்று. இது உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத. பகவானை பற்றி தெரிந்திருந்தால் பின் பகவானின் படைப்பான இந்த சிருஷ்டியினுடைய முதல், இடை மற்றும் கடையின் இரகசியத்தை தெரிந்திருக்க வேண்டும். சிவ ரகசியம் தெரிந்தவர்களால்
தில்லை ரகசியம் தெரியாமல் இருக்க முடியாது. தில்லை அப்படிங்கிறது எல்லைக்கு ஆப்போசிட் அப்படின்னா ட்ராமாவுடைய சீக்ரெட். பகவானை பற்றியும் தெரியவில்லை. பகவான் படைத்த இந்த நாடக சக்கரத்தை பற்றியும் படைப்பை பற்றியும் தெரியவில்லை. எனவே இப்பேற்பட்ட மனித சம்பிரதாயத்திற்கு குருடர்கள் என்றும் சொல்லலாம். அதாவது கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கின்றார்கள். மறுபக்கம் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு திவ்ய திருஷ்டி கிடைத்திருக்கின்றது. 3வது கண் திறக்கப்பட்டு உள்ளது. இப்பொழுது உங்கள் பெயர் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் என்பதாகும். நம்மளுடைய நேம் போர்டு பெயர் பலகையில் கூட பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்றுதான் பெயர் எழுதப்பட்டு இருக்கின்றது. பிரம்மா குமாரிகள் மட்டும் இருக்க முடியாது. பிரஜாபிதா பிரம்மா ஆவார் அல்லவா? தந்தையிடம் ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் இருபாலாரும் இருப்பார்கள். பிரஜாபிதா பிரம்மாவிற்கு தான் இத்தனை அதிகமான குழந்தைகள் இருக்க முடியும். எனவே இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆவார் என்பதை புரிந்திருக்க வேண்டும். பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட படைப்பவர் சிவ தந்தை தான். காட் சிவான்னு சொல்கிறவங்களே ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆப்ரேட்டர், டி ஃபார் டிஸ்ட்ராயர். அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கர் மூலமாக படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழிலை சங்கமயுகத்தில் சிவ தந்தை செய்கின்றார். அதனால் பிரம்மா விஷ்ணு சங்கரை படைச்சிட்டு தான் சூக்ஷ்ம உலகத்தில் சூக்ஷ்ம சரீரத்தை படைத்து விட்டு தான் பூமிக்கு இறங்கியிருக்காரு. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. அவர் நிராகாரமானவர், சிவ் ஒளியானவர். அவர் எல்லையற்றவர், அதை தில்லைன்னு சொல்கிறோம். எல்லையற்றவர் அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவரே. பரமபிதா சிவ பரமாத்மா பிரம்மா மூலமாக படைப்பை படைக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். முழு படைப்பும் இவருடையது ஆகும். உண்மையிலேயே அனைத்து மனிதர்களும் சிவ வம்சத்தினர் ஆவார்கள். இப்பொழுது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். இது புதிய படைப்பாகும். பரமபிதா சிவ பரமாத்மா பிரம்மா மூலமாக இந்த படைப்பை படைக்கின்றார். எனவே உங்களுக்கு பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் என்று கூறப்படுகின்றது. இத்தனை எல்லை இல்லாத குழந்தைகள் இருக்கின்றார்கள். எனவே அவசியம் எல்லையில்லாத ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கக்கூடும். பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாகிய எங்களை சிவ தந்தை தத்து எடுத்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். ஆத்மாக்களாகிய நீங்களும் நிராகாரமானவர்களாக இருந்தீர்கள். நம்ம பரந்தாமத்தில் இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் லைட் ஒளி புள்ளியாகத்தான் இருந்தோம். ஆனால் ஞானமோ சாக்காரத்தில் வேண்டும். நாம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மா மூலமாக படைப்பு இங்கு நடக்கின்றது. சிவ ஜெயந்தி கூட இங்கு கொண்டாடப்படுகின்றது. இங்கு மகத தேசத்தில்தான் இறைவன் ஜென்மம் எடுத்துள்ளார். இதுக்கு பாரத நாட்டிற்கு மகத நாடு அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்கின்றது. இந்த தேசம் மகதம்னா தூய்மையான தேசம்னு பேர். ஒரு காலத்தில் இதே பாரத நாடு தூய்மையான ஸ்வர்க்கமாக இருந்தது என்று சிவ தந்தை கூறுகின்றார். பாபா மேலே இருக்கிற நம்பிக்கையினால பாபா என்ன சொன்னாலும் நம்ம நம்புகிறோம். வேறு இதுக்கு ப்ரூஃப்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தேவதைகள் வாழ்ந்ததுக்கு கோவில் இருக்குது, ப்ரூஃபாக சிலை வைக்கப்பட்டிருக்கு. மற்றபடி பாபா சொல்கிறது அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையினால் அவர் சொல்கிற ஒவ்வொரு மகா வாக்கியத்தையும் நாம் நம்புகிறோம். இப்பொழுது இது நரகம், இது அவர் சொல்லவே வேணாம், நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்ந்துட்டுருக்குறோம்.
நரக வேதனை அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி கலியுகம் நரகமாக தான் இருக்குது. மகத தேசம் என்று கூறப்படுகின்றது. மீண்டும் இதே பாரதம் ஸ்வர்க்கமாக ஆக வேண்டி உள்ளது. சிவ தந்தை மீண்டும் ராஜயோகம் கற்பித்து நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. பதித பாவனர் பக்தர்களின் ரக்ஷக் பகவான் என்று பாடவும் செய்கின்றார்கள். பக்தர்கள்தான் அழைக்கின்றார்கள். பதிதமாக இருந்தும் கூட தங்களை பதித்தர்கள் என்று யாருமே உணர்ந்திருப்பது இல்லை. நீங்கள் எல்லோருமே பதிதமானவர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பாவன உலகம் என்று சத்தியுகத்திற்கும் பதிதமான உலகம் என்று கலியுகத்திற்கும் கூறப்படுகின்றது. தந்தை உங்களுக்கு எல்லாமே சரியானதைத்தான் கூறுகின்றார். எந்த பொருளும் லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்காது. மனிதர்கள் கோரமான காரிருளில் இருக்கின்றார்கள். கலியுகமோ இப்பொழுது மிக சிறிய குழந்தை என்று நினைக்கின்றார்கள். மேலும் நீங்கள் சாவு எதிரிலேயே உள்ளது என்பதை அறிந்திருக்கின்றீர்கள். இருள் மற்றும் வெளிச்சத்தின் வர்ணனை சங்கமகத்தில்தான் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் மிகுந்த பிரகாசத்தில் வந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் இதை வர்ணனை செய்ய முடியாத, ஏன்னா அங்கே இந்த ஞானமே இருக்காத. இந்த சமயம் சிவ தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் சத்தியுகத்தில் சூரிய வம்ச குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். பிறகு சூரிய வம்சம், திரேதாயுகத்தில் சந்திர வம்சம், துவாபர யுகத்தில் வைஷ்ய வம்சம், கலியுகத்தில் சூத்திர வம்ச குடும்பத்தினர்களாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் சங்கம யுகத்தில் பிராமண வம்சத்தினராக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் சர்வோத்தம் பிராமண் குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். இதை வம்சம்னு சொல்ல முடியாது, பிராமண குலம். ஒரே ஒரு பர்த்து தான் பிராமன். சங்கம யுகத்தில் நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். இது ஈஸ்வரிய குலம் ஆகும் அல்லவா? தந்தையிடம் வரும்பொழுது யாரிடம் வந்துள்ளீர்கள் என்று சிவ தந்தை கேட்கின்றார். பின் தந்தையிடம் வந்துள்ளோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். தந்தை இருவராவார். அதாவது ஒருவர் லௌகீக தந்தை, மற்றவர் பாரலௌகீக தந்தை. சரீரத்தின் தந்தை ஒருவர், உயிரின் தந்தை இன்னொருவர். பாரலௌகீக தந்தை என்பது அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, அனைத்து சாலை கிராமங்களின் தந்தை. இந்த கண்ணதாசன் பாடியிருப்பார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோரின் தந்தை இறைவன். நீ ஒருவரை நம்பி வந்தாயா இல்லைன்னா இறைவனை நம்பி வந்தாயான்னு பாடியிருப்பார். பிள்ளைக்கு தந்தை ஒருவர்னா நம்ம உடலின் தந்தை ஒருவர், அது லௌகீக தந்தைன்னு சொல்கிறோம். ஆத்மா அப்படிங்கிற உயிர், அது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளுடைய சகோதர ஆத்மாக்கள் தான். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன். அவரை தான் நம்ம காட் சிவா அப்படின்னு சொல்கிறோம். இறை தந்தை பரலௌகீக தந்தை, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவின்னு சொல்கிறாங்களே, அந்த தந்தை தான் அனைத்து சாலி கிராமங்களின் தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. ஒரே ஒரு காட் சிவா ஒருத்தர் தான். உங்கள் புத்தியில் இது பதிவாகின்றது. நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவோம். அப்போ நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குது? யூனிவர்சல் பிரதர்ஹுட், யூனிவர்சல் சிஸ்டர்ஹுட் கூட கிடையாது. நாம் அனைவரும் இறைவனோட தந்தை, சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காடு கிடையாது. ஆத்மாவுக்கு மேலு ஃபீமேலு
திருநம்பி திருநங்கைலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாருமே பாயிண்ட் ஆஃப் லைட்டு தான். அது வேஷம் போட்டதுனால அப்படி இருக்கும். அவங்கவுங்களுடைய கர்மா அனுசாரம் வேஷம் கிடச்சிருக்கு. ஆனால் இது பர்மனெண்ட்டு கிடையாது. இந்த வேஷத்தோட கணக்கு முடிஞ்சிடும். சரிங்களா? நாம் அனைவரும் ஆத்மாக்கள், பாயிண்ட் ஆஃப் லைட். அதில் ஜெண்டர் கூட கிடையாது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன் ஒருவரே. நிராகாரமானவர். அவரும் நம்மளை மாதிரி ஜோதி சொரூபமாக இருக்கிறாரு. ஆஸ்தியை கொடுக்கணும். அதுக்காக சாக்கார பிரம்மா மூலமாக நமக்கு ஆஸ்தியை அளிக்கின்றார். இன்றைக்கி வரைக்கும் சிவன் கோவில் போனால் நந்தி காதில் தான் ஊதுறாங்க. என்னதான் சொல்கிறாங்கன்னு தெரியாது. நந்தி மூலமாக சிவன் நமக்கு ஆஸ்தியை அளிக்கின்றார். நந்தின்றது பிரம்மா பாபாவை குறிக்கின்றது. நான் அப்படிங்கிறத காட் சிவா சொல்கிறார். நான் சாதாரண வயோதிக உடலில் வந்து பிரவேசம் செய்கின்றேன். அதுக்கு பரகாய பிரவேசம். பருனா வேறொருத்தவங்க, காய் அப்படின்னா உடல். வேறொருத்தவங்களுடைய உடலில் நான் பிரவேசம் செய்கின்றேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? காட் சிவா சொல்கிறாரு. ஸ்வயம் ஈஸ்வர் வந்திருக்காரு. குழந்தைகளை இப்போ ஈஸ்வரன் தான் வந்திருக்காருன்னு எப்படி நம்புறது? முதல்ல உங்களை நம்புங்க. நீங்கள் உடல் இல்லை, நீங்கள் ஆத்மான்னு எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ என்னை புரிஞ்சிக்க முடியும். தேர்ட் ஐ மூலமாக தான் கடவுளை புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் சிவராத்திரியில் கண்ணு முழிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கண்ணு முழிக்கிறது. ஏன்? மூன்றாவது கண்ணை திறந்தால் மட்டும்தாங்க ஆத்மாவுடைய தந்தையை பார்க்கவே முடியும், புரிஞ்சிக்கவே முடியும். சிவ தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்மா உணர்வில் இருப்பீர்கள் ஆகுக என்று. இப்பொழுது சிவ தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நான் ஒரு ஆத்மா ஆவேன். இந்த உடல் அழியக்கூடியது ஆகும், ஆத்மா அழியாதது ஆகும். ஆத்மாதான் 84 பிறவிகளை எடுக்க வேண்டியதாக உள்ளதே அன்றி தேகம் அல்ல. தேகமோ மாறிக்கொண்டே இருக்கின்றது. பிறகு வேறு நண்பர்கள், வேறு உறவினர்கள் கிடைத்து விடுவார்கள். இப்பொழுது ஆத்மா பரமபிதா சிவ பெருமாத்மா மூலமாக எல்லையில்லாத தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டி உள்ளது. நீங்கள்தான் கேட்டு பிறகு தாரணை செய்கின்றீர்கள். சம்ஸ்காரம் உள்ளது ஆத்மாவில்தான். ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் இருக்கும். அப்படியின்றி சரீரத்தின் சம்ஸ்காரம் என கூற மாட்டார்கள். உங்களுடைய ஆத்மாவின் சம்ஸ்காரம் தமோ பிரதானமாக இருக்கின்றது. அதை இப்பொழுது மாற்ற வேண்டும். காயா கல்பத்தரு என்று கூறப்படுகின்றது. காயினா ஏற்கனவே சொன்னோம், உடல். உடல் எப்படி இருக்கும்? சத்தியுகத்தில் காய கல்பம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நரை திரை மூப்பு இல்லாத ஒரு உடல் தான் தேவதைகள் இருந்தார்கள். மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியம் நிறைந்ததாக இருந்தது. கல்ப விருட்சத்திற்கு சமமாக உடல் இருக்கும். ஆயுள் கூட நீண்ட ஆயுள் உடையதாக இருந்தது. காய கல்பத்தரு. கல்பான கல்ப, தருண விருட்சம், கல்ப விருட்சம் சமமாக உடல் இருக்கும். இந்த காலத்தில், அதாவது அவங்க ஒரு மரம் சொல்லுவாங்க, இப்போ மேரேஜ்லாம் பண்ணி வைக்கிறாங்களே, ஆள் போல் தலைத்து வாழுங்க அப்படின்னு தான் வாழ்த்துவாங்க. ஆலமரம் போல் அப்படின்னா அவங்க நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த காலத்தில் சிறிய வயசுலேயே இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுது, சின்ன வயசுலேயே வருது. இப்போ தான் நல்லா இருக்காங்க, திடீர்னு அகால மரணம், ஆக்சிடெண்ட்டு நடக்குது கலியுகத்தில். இப்பொழுது நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகின்றீர்கள். அங்கு காலன் ஒரு பொழுதும் உயிரை குடிக்க மாட்டான்.
இப்போது 150 வருஷத்தில் சரீரம் விடணும் அப்படின்னு விதி இருந்தால் அந்த 150 வருஷம் அங்கே அகால மரணம் ஏற்படாத. இப்பொழுது இந்த சரீரம் முதுமை அடைந்து உள்ளது அவங்களுக்கு தோணுமா? 150 வருஷம் ஆகும்போது இந்த தெய்வ ஆத்மாவுக்கு தோணுமா, இப்போ நம்மளுக்கு வயசாயிடுச்சு, போதும், நம்ம எல்லாருக்குமே அவங்க பேரம் பேத்தியெல்லாம் பார்த்துருவாங்க 150 வருஷத்தில். அதனால் சரி, நம்ம இந்த சரீரத்தை விட்டுட்டு நம்ம இன்னொரு புது சரீரம் எடுக்கலாம், அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த தெய்வ ஆத்மாக்களுக்கு வரும். சரீரம் விடும் பொழுது கூட இது நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரீரம் விடும் பொழுது கூட சத்தியுகத்தில் அவங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நான் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சரீரம் விட போகிறேன். எல்லா ரிலேஷன்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, சரீரத்தை விட்டுட்டு அவங்க கிளம்பணும். அப்போ அந்த சமயத்தில் வாத்தியங்கள் இசைப்பார்கள். சத்தியுகத்தில் சரீரம் விடும் பொழுது வாத்தியம். இங்கே இறந்ததுக்கப்புறம் கலியுகத்தில் அதுதான் அது கண்டினியூ பண்ணுறாங்க போல். அந்த இறந்ததுக்கப்புறம் மேளம்லாம் வாசிப்பாங்க இல்லையா, வாத்தியம் முழங்குதில் அந்த பாடி எடுக்கும் போதெல்லாம் வாத்தியம் வாசிக்கிறாங்க. அங்கே சரீரம் விடும்போதே வாசிப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்போவும் இந்த இசை அந்த நல்ல ஒரு மங்கள இசை வாசிப்பாங்களாம். சரீரத்தை விடும் பொழுதும் மங்கள வாத்தியம், எடுக்கும்போதும் மங்கள வாத்தியம். அங்கே யாருமே அழமாட்டாங்க. ஒரு ட்ராப் கண்ணீர் கூட சத்தியுகத்தில் வராது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டு பக்காவாகிடுச்சு, நான் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆத்மா, நான் ரீபர்த் எடுக்க போகிறேன், ரீஇன்கார்னேஷன், மறுபிறப்பு இருக்குது அப்படின்றது அந்த ஆத்மாவுக்கு நல்லா தெரிஞ்சுதான். சரீரம் விடும் கூட இருக்கிறவங்களும் யாரும் அழமாட்டாங்க. அழ வேண்டிய விஷயமே இருக்காது. எல்லா கடமையும் முடிச்சுட்டு தானே கிளம்புறாங்க. அரைக்குறையாக கிளம்புனா தான் எல்லாரும் அழுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு விடை பெற்று ஆத்மா கிளம்பும். உங்களுக்கு வண்டியினுடைய உதாரணம் கூட புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிராமணிகள் ஆவீர்கள். பிராமணியை பிரம்மரி அப்படின்னு சொல்கிறாங்க. குலவி இருக்கு இல்லையா, அதோட கம்பேரிசன் பண்ணுறாங்க. அது பேர் ஒன்றா தான் இருக்குது. பிராமன், பிரம்மரி அப்படின்றது ஒன்றா தான் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, சின்ன சின்ன புழுக்களை கொண்டு தன்னோட கூடில் சின்ன சின்ன ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்கோம். குலவி கூடு பார்த்துருப்பீங்கள்ல, உள்ளுக்குள்ளே இந்த களிமண்ணும் தண்ணியும் சேர்த்து குடச்சி ஒரு லிக்யூடு ஃபார்மில் இருக்கும். அந்த புழு அதில் வச்சோடனே அப்படியே அங்கேயே நின்றும். அப்புறம் அதை என்ன பண்ணோன்னா, தன்னுடைய அந்த விஷத்தினால, குலவிகிட்ட விஷம் இருக்கும்ல, அதை கொட்டி கொட்டி அந்த புழுவை குலவியாக மாற்றுது. அது ஏன் நம்மளோட கம்பேரிசன் பண்ணுறாங்கன்னா, நம்ம சில பேர் புழு போல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு எல்லாரும் அவங்கள அருவருப்பாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு கூட இந்த ஞானத்தை நாம் தொடர்ச்சியாக சொல்லி 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 ஒரு புழு மாதிரி இருக்கிற மனுஷங்களை கூட நாம் தேவ ஆத்மாக்களாக மாற்றுகின்றோம். சரியா? இது நம்மளுடைய எக்ஸாம்பிள் தான். பாபா நம்மளுக்கு குலவியோட உதாரணம் சொல்லிட்டாரு. அடுத்து ஆமையினுடைய உதாரணம் சொல்கிறாரு. ஆமைக்கு எவ்வளோ அறிவு இருக்குது. ஆமை ஓடோடு இருக்கு இல்லையா, எதிரிகள் வராங்கன்னா டக்குன்னு தன்னுடைய ஐம்புலன்களை உள்ளே அடக்கிக்கும், மூச்சு கூட விடாது. அப்போ யானையே அந்த ஆமை மேலே நின்னா கூட ஆமை ஓடு உடையாது. அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம யாராவது எதாவது சொல்லிட்டா உடனே ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் ஆமையை எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ரியாக்ட் பண்ணாதீங்க, உள்ளே அடக்கிக்கோங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க, கோபத்தில் விடுற வார்த்தைகள் இருக்கு, திருப்பி வாங்க முடியாது. அதனால் உடனே உள்ளே அடக்கிக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோலிங் பவரை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நல்லதை பேசுங்க, நல்ல வைப்ரேஷன் கொடுங்க. பாசிட்டிவான ஒரு உள் உணர்வு இருந்தால் நம்மகிட்டேருந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் கிளம்பி வாயு மண்டலத்தை பாசிட்டிவாக மாற்றிட்டோம். அவசரப்பட்டு நம்ம எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அதனால் ஆமையை எக்ஸாம்பிளாக பாபா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு. குலவி சொல்லிட்டாரா, அடுத்து ஆமை சொல்லிட்டாரா,
இன்னும் ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டார். அடுத்து பாம்பு. பாம்போட எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா, பாம்பு வந்து தோலை உரிச்சிடும். ஏன்னா அது தோலில் தானே மூவ் ஆகுது, அது காதே கிடையாது, எல்லாத்தையும் அது தோல் மூலமாக தான் அப்சர்வ் பண்ணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் பொழுது புது தோல் அதுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா பழைய தோலை உரிச்சிடும். உரிச்சதுக்கப்புறம் அது பழைய தோலை நினச்சி ஃபீல்லாம் பண்ணாது. ஏன்னா அதுக்கு தான் புது தோல் கிடச்சிருதில்ல, அப்படியே மூவ் ஆகிடும். அந்த மாதிரி இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு பாம்பு தோல் மாதிரி நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு வேறு ட்ரெஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம விடுவோம். அந்த ட்ரெஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம். இதெல்லாம் சாஸ்திரங்களில் இருக்குது. அது எக்ஸாம்பிளை வச்சு நம்மளுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறாரு. சன்னியாசிகள் ஆகியோர் கூட இந்த உதாரணத்தை அளிக்கின்றார்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குலவி இருக்குல்ல, அதனுடைய விசேஷத்தை என்னன்னா சாஸ்திரத்தில் இருக்குது சொல்கிறோம். சிவனை நேரடியாக பார்க்க முடியும் குலவினால். சிவனோட வாய்ஸை நேரடியாக குலவியால் கேட்க முடியும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குது. யார் அந்த குலவி? பிரம்மரி யார்? நம்ம தானே. நம்மளால் மட்டும்தான் சிவபாபா பூமிக்கு வரும் பொழுது நேரடியாக அவரை நம்ம பார்க்குறோம், நேரடியாக அவருடைய மகா வாக்கியத்தை மதுபனில் கேட்குறோம்ல. அப்போ அந்த குலவி யார்? அப்போ சாஸ்திரத்தில் உண்மைகள் இருக்கின்றன, ஆனால் அதை எடுத்து சொல்கிறதுக்கு கடவுள் வந்திருக்கிறாரு. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சிவ தந்தையின் மூலமாக இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதுவோ பக்தி மார்க்கமாகும். கடந்து விட்டதற்கு மகிமை பாடுவது பக்தி மார்க்கம். இதற்கு பிறகு பின்னால் மகிமை உண்டாகும். இப்போ நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல. பிரம்மா பாபா வாழும்போது கூட அப்படி தான், அவரை யாருமே புரிஞ்சிக்கல. இன்றைக்கி அவரோட மகிமை பாடுறோம் தானே, மம்மா பிரம்மா பாபா தாதிங்க. அது மாதிரி ஒரு நாள் நம்மளை கூட மற்றவங்க மகிமை பாடுவாங்க. அதுக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம கர்மாவில் அட்டென்ஷன் வைக்கணும், நம்மளோட எண்ணங்களில் அட்டென்ஷன் வைக்கணும், விருத்தியில். இப்போ இந்த வாரம் இதான் போயிட்டுருக்கு, இந்த 15 நாள் நம்மளுடைய விருத்தியின் பரிவர்த்தனை செய்வதன் மூலமாக எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுது, அதை பற்றி தான் நம்ம டெய்லியும் பார்த்துட்ருக்குறோம். இந்த சமயத்தில் தான் சிவ தந்தை பிரம்மா பாபாவுடைய உடலுக்குள் வருகின்றார். இவர், அதாவது பிரம்மாவிற்கு நாம் பகவான் என்று கூறுவது கிடையாது. நாம் பகவான்னு சொல்கிறது சிவ பகவான், பிரம்மா பகவான் கிடையாது. பிரம்மா தேவதா, சிவ் பரமாத்மா. இது பிறகு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ராமரை கிருஷ்ணரை பகவான் என்று நினைக்கும் அப்பேற்பட்ட மனிதர்களும் இருக்கின்றார்கள். கிருஷ்ணரையும் ராமரையும் கூட சில பேர் சர்வ வியாபி என்று கூறிவிடுகின்றனர். ஜிதர் தேக்தாகும் கிருஷ்ணஹி கிருஷ்ணஹ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதே குரூப் இருக்காங்களே, ராதே ராதே, எங்கே பார்த்தாலும் எனக்கு ராதே தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் கிருஷ்ணர் வழினா ஒருத்தவங்க ராதையை வணங்குறவங்களும் இருக்காங்க. ராதை வழியினர் எங்கும் ராதையையே கூறுகின்றனர். பிருந்தாவன்மே எல்லா இடத்துலையும் ராதே ராதே, அவங்க தான் தெரியுறாங்க அப்படின்னு ராதையோட பக்தர்கள் சொல்கிறாங்க. கிருஷ்ணர் வழியினர் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ராமரை ஃபாலோ பண்ணுறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லா இடத்துலையும் ராமர் தான் இருக்கிறாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்றாங்க. ராமர் கிருஷ்ணரை விட பெரியவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் அப்படி தானே இருக்குது. ராமர் வந்து திரேதாயுகத்தில், கிருஷ்ணா துவாபரயுகத்தில் காமிச்சிருக்கிறதுனால. ஆனால் விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, கிருஷ்ணா சத்தியுகத்தோட முதல் இளவரசன், ராம் திரேதாயுகத்தில் வரக்கூடியவர். இப்பொழுது சிவ தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உண்மை என்ன என்று புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். எத்தனை ஏராளமான பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரிகள் இருக்கின்றார்கள். அவசியம் எல்லை இல்லாத தந்தையும் இருப்பார் அல்லவா? நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்கலாம். எப்பொழுதாவது பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேள்விப்பட்டு இருக்கின்றீர்களா?
தந்தை சொர்க்கத்தின் புதிய படைப்பை படைத்துள்ளார். பிரம்மா மூலமாக பிராமணர்கள் என்றும் பாடப்பட்டுள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரும் பிரம்மாவின் முகு வம்சாவளி ஆகாத வரை பாட்டனாருடைய ஆஸ்தியை எடுக்க முடியாத எல்லையில்லாத குழந்தைகள் எல்லையில்லாத ஆஸ்தியை தந்தையிடமிருந்து தான் எடுக்கின்றார்கள். உண்மையிலேயே எடுத்திருக்கின்றீர்கள். ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஆஸ்தி எடுத்து தான் சத்தியுகத்தில் நம்ம ஸ்வர்க்கவாசியாக இருந்தோம். இப்போ ஆஸ்தியை இழந்து நரகவாசியாக ஆகியுள்ளோம். இப்பொழுது மீண்டும் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பரமபிதா சிவ் பரமாத்மா விஷ்ணுபுரி ஸ்வர்க்கத்தை படைத்து கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் எவ்வளவு சுலபமானது! இதற்கு முன்பு உங்களுக்கு இந்த ஞானம் இருந்ததா என்று சிவ தந்தை கேட்கின்றார். எனக்குள் இந்த ஞானம் இருக்கவில்லை என்று இவருடைய ஆத்மாதான் கூறுகின்றது. நான் கூட விஷ்ணுவின் பூஜாரியாக இருந்தேன். யாரு? பிரம்மா பாபா சொல்றார். பூஜைக்கு உரியவராக இருந்த நாம் தான் இப்பொழுது பூஜாரியாக இருக்கின்றோம். இப்பொழுது மீண்டும் சிவ தந்தை பூலோகத்தில் அவதாரம் எடுத்து பூஜாரிகளாக இருக்கக்கூடிய நம்மை பூஜைக்குரிய தேவதையாக ஆக்கி கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும். பரமபிதா சிவ பரமாத்மா வந்து நம்மை ஸ்வீகாரம் செய்துள்ளார். மனிதர்களை தத்து எடுக்கின்றார்கள் அல்லவா? நிறைய மனிதர்கள் அவ்வாறு செய்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கென்று குழந்தைகள் இல்லாத பொழுது தத்து எடுக்கின்றார்கள். என்னுடைய குழந்தைகள் ராவணனுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டார்கள். கடவுள் பூமிக்கு வரும் பொழுது எல்லார் ராவணனுடைய குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை சிவ தந்தை அறிந்துள்ளார். எனவே நான் மீண்டும் தத்து எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரம்மா மூலமாக தன்னுடைய குழந்தைகளை சிவ தந்தை தத்து எடுக்கின்றார். இந்த தத்து எடுப்பது எவ்வளவு அதிசயமாக உள்ளது! சிவபாபா நம்மை பிரம்மா மூலமாக ஸ்வீகாரம் செய்துள்ளார் என்பதை நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையில்லாத சுகத்தின் ஆஸ்தியை அளிப்பதற்காக குழந்தைகளாகிய உங்களை தத்து எடுத்துள்ளேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். இந்த பிரம்மாவோ அளிக்க முடியாது. இந்த ஞானத்தை பிரம்மா சொல்லல, பிரம்மா குமாரிகளும் சொல்லல. சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் காட் சிவா, ஸ்வயம் ஈஸ்வர் சிவ பகவான் இந்த ஞானத்தை அளிக்கின்றார். அது கூட யாரு? ஞானக்கடல். ஞானக்கடலான நிராகாரமான பரமபிதா சிவ பரமாத்மாதான் இந்த ஞானத்தை அளிக்கின்றார். பிரம்மாவையோ அல்லது விஷ்ணுவையோ ஞான கடல் என்று சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு 2 பேரும் தேகதாரி தானே. ஞான கடலுக்கு தேகமே கிடையாது. சொல்லுவாங்க அணுவை பிளந்து 7 கடலை உட்புகுத்தி அப்படின்வாங்க பக்தியில். அணு மாதிரி இருக்கிற இந்த காட் சிவா புள்ளியாக இருந்துக்கிட்டு அந்த புள்ளிக்குள்ளே 7 கடல் இருக்குது. அமைதி கடல், சக்தி கடல், தூய்மை கடல், ஞானக்கடல், கடலாக 7 கடலை வச்சுருக்கிறாரு. 7 குணங்களோட 7 கடல் உள்ளே வச்சுருக்கிறாரு. பார்க்குறதுக்கு புள்ளி தான். பிந்துக்குள்ளே சிந்து இருக்குது, 7 சிந்து இருக்குது, 7 கடலை வச்சுருக்காரு. அதில் இப்போ அவர் பூமிக்கு இறங்கும்போது ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானக்கடல் காட் சிவா நம்மளை ஞானத்தினால ஸ்நானம் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கடல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்தந்த சக்தியை நம்ம எடுத்துக்கிறோம். பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவருடைய மகிமையும் தனித்துவம் வாய்ந்தது. ஞானக்கடல் பதிதமானவர், பதித பாவனர், தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கக்கூடியவர், ஞானத்தை அருளும் வள்ளல் காட் சிவா. ஒரே ஒரு சிவ தந்தை தான்.
முழு உலகத்தின் மனிதர்கள் அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் கூட அவரை லிபரேட்டர் என்று கூறுகின்றார்கள். லிபரேஷன் எதிலிருந்து? துக்கம் அசாந்தியிலிருந்து. யாரிடமிருந்து துக்கம் கிடைக்கின்றதோ அவரிடமிருந்து. யார் நம்மளுக்கு துக்கம் கொடுத்தாங்க? மாயா, ராவன். அவரிடமிருந்து விடுவிக்கின்றார். தந்தை கூட இங்கே வந்து ராவணனிடமிருந்து லிபரேஷன் வாங்கி தரார். சீதை வந்து ராமரே நினச்சிட்டு இருந்தால் போதும். ராம் என்ன செய்வார்? ராவணனோட சண்டை போடுவார். சண்டை போட்டு சீதையை விடுதலை, துக்கம் அசாந்திலேருந்து விடுதலை செய்கிறார். ஒரு சீதை இல்லை, ஒவ்வொரு ஆத்மாவும் சீதை தான். சிவ் பரமாத்மா வந்திருக்கிறாரு, ஆத்மாராம். அவர் அனைத்து சீதைகளையும் ராவனோட பிடியிலேருந்து விடுவிக்கிறார். அதாவது துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிக்கின்றார். இதோட நம்ம கஷ்டம்லாம் போயிடுங்க. இதோட முடிஞ்சிச்சு. துக்கம், கவலை, அசாந்தி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. இனி உங்கள் வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சுகம், சாந்தி மட்டும்தான் இருக்க போகுது. ராவண ராஜ்யம் கூட இங்கே இருக்குது. இப்போ ராவணனை என்ன பண்ணுறாங்கன்னா, வருஷம் தசரா வரும்பொழுது கொடும்பாவி எரிப்பு மாதிரி எரிக்கிறாங்க. எரித்து விட்டு பிறகு லங்கையை கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது ராவணன் என்பது என்ன பொருள் என்று. ராவணன் வந்து ஒரு தங்க மாளிகை கட்டுறார் எங்கள் கைலாசத்தில், குபேரனோட உதவியினால். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பார்வதியும் சிவனும், அப்போ நம்ம பக்தியில் அப்படி தான் நினைப்போம், பார்வதியும் அந்த சங்கர் தான் சிவன் நினைப்போம். அப்போ அவங்க அந்த வீட்டில் குடி போக வைக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன வந்து கேட்கணும்னு நினைக்கிறாருன்னா, நான் வந்து சிவ் பார்வதி 2 பேரையுமே ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு கேட்க வருவார். அதுக்கப்புறம் சனீஸ்வரனோட பார்வை பட்ட உடனே அந்த வார்த்தைகள் ஸ்லிப் ஆகிடும். அது சிவனை நான் வந்து லங்கை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த கட்டின பில்டிங் இருக்கு இல்லையா, தங்க மாளிகை, இதை நான் லங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிடுவார். தாராளமாக எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா நான் அந்த ராவணன் வந்து மிக சிறந்த சிவ பக்தர். அப்போ அவர் சொல்லி சிவன் கேட்காம இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு பக்தர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் பக்தர்களுக்கு முதல்ல உதவி செய்வார் கடவுள். அப்படி தான் பக்தியில் சொல்லியிருக்காங்க. கடைசியில் அந்த மாளிகை எடுத்துன்னு போயிட்டார், தங்க மாளிகையை. அதனால தான் ராவணனை எரிச்சிட்டு அந்த தங்க மாளிகையை கொள்ளை அடிக்கிறாங்களாம். பக்தியில் நிறைய கதை எழுதி வச்சுருக்காங்க. இப்போ உண்மை என்ன அப்படிங்கிறது சிவபாபா புரிய வைக்கிறாரு. அந்த லங்கை கொள்ளடிச்சு அந்த என்னது தங்க மாளிகை எடுத்துகிட்டு போயிட்டார்ல, கொள்ளை அடிச்சிட்டார் தானே. தங்க மாளிகைன்றது தங்க மாளிகையில் தாங்க இருந்தோம் நம்மளாம். 2 யுகமாக அப்படி தான் குபேரனோட கசானை கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் ராவண ராஜ்யத்தில் போனோம், எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். கடைசியில் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல். ராவணனோட ஜெயிலில் சீதை கம்பி எண்ணிகிட்ருக்கு. அதனால் பாபா சொல்கிறாரு, ராவணன் என்பது என்ன பொருள், எப்பொழுதுலேருந்து அவர் எதிரி ஆனார், இது யாருக்கும் தெரியாத. இந்த சீதை வந்து அந்த கோடு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ராவணன் என்ட்ரியை கொடுக்குறாரு. சரிங்களா. ராவண ராஜ்யம் எப்போ வருது? எப்போ அந்த ஆத்மான்ற சீதை தன்னை உடம்பு நினச்சிதோ, லட்சியம் பாபா இப்போ கொடுக்குறாரு. நீ ஆத்மானு புரிஞ்சிக்கோ, ஆத்மானு புரிய வைக்கிறாரு. நம்ம நல்லா உள்ளே இறங்கிடும் ஆத்மா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் துவாபரிகத்தில் இந்த லட்சியத்தை மீறுறாங்க. லக்ஷ்மண் ரேகா, மனதிற்கு கொடுக்கப்பட்ட லட்சியத்தை தாண்டும் பொழுது ராவணன் என்ட்ரி ஆயிடுறார். அன்றைக்கி மாட்டின சீதை தான் இப்போ ராம் வந்து விடுதலை செய்கிறார். ராமனுடைய சீதை கடத்தப்பட்ட விட்டாள் என்று பக்தியில் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா. நாம் அனைவருமே சீதைகள் தான். நாம் ராவனுடைய சிறையில் மாட்டி இருக்கின்றோம் என்பது யாருக்குமே தெரியாதுங்க. ராவனுடைய சிறையில் இருக்கிறோம், ஆனால் வந்து தெரியாமலே இருக்கிறோம். புரியுதுங்களா. தெரியாமலே ராவனோட சிறையில் ஆத்மான்ற சீதை இருக்குது. இந்த ஞானம் யாரிடமும் இல்லை.
உட்கார்ந்து கதைகளாக சொல்கிறாங்க. அதை கேட்குறது கூட டைம் கொடுக்குறாங்க, கதா கலெக்ஷம் கேட்குறதுக்கு. இங்கே அருமையாக பாபா விளக்கம் சொல்கிறாரு, டைமே இல்லைன்றாங்க. நான் தூர தேசத்தில் இருப்பவன் பரமாத்மா, இந்த அந்நிய தேசத்தில் வந்துள்ளேன். யாருக்காக? யாருக்காக? நம்மளே ராவண ராஜ்யத்திலேருந்து விடுதலை செய்கிறதுக்காக. இது யார் சொல்கிறாங்க? சிவ பரமாத்மா சொல்கிறாரு. இது பதீதமான பழைய உலகமாகும் அல்லவா? இது ராவணனின் உலகமாகும். ஹே பாபா, வாருங்கள், நாங்கள் பதீதமாக ஆகிவிட்டுள்ளோம் என்று அழைக்கவும் செய்கின்றார்கள். நான் பாவனமாக ஆகுவதற்காக இந்த பதீதமான உலகத்தில் வரவேண்டியதாக இருக்கின்றது என்று சிவ தந்தை கூறுகின்றார். மேலும் நான் எந்த உடலில் வரவேண்டியுள்ளது என்றால், யார் முதல் நம்பரில் பாவனமாக இருந்தார்களோ, யார் அழகான சுந்தரராக இருந்து இப்பொழுது ஷியாமாக ஃப்ளாலஸ் டைமண்டாக இருந்து பிளாக் டைமண்டாக யார் மாறி இருக்கிறாங்களோ, ஃபஸ்ட்டு நம்பர், ஃபஸ்ட்டு கிரேடு ஷியாம் சுந்தர் யார்? ஸ்ரீ நாராயண். அந்த சோலோட லாஸ்ட் பர்த் அவங்க உடம்புல வந்திருக்கார். அவர் உடலில் எவ்வளோ அதிசயமான விஷயங்களை பாபா நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று ஏன் கூறுகின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாத ஒரே ஒரு கிருஷ்ணர் நல்லதாக இருந்தார். ஒரு சர்ப்பம் தீண்டியது, அதனால் அவர் கருப்பாயிட்டார். அவங்க ஸ்கின் கலரில் சொல்கிறாங்க. வெள்ளையாக இருந்த கிருஷ்ணா கருப்பாக மாறிட்டார். இது ஆத்மாவோட விஷயம். ஃபஸ்ட்டு பர்த்து, லாஸ்ட்டு பர்த்து, 5000 இயர்ஸ் கழித்து கருப்பாக ஆகுது ஆத்மா. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பாம்பு கொத்தியே தான் என்ன கிருஷ்ணரை. சத்தியத்தில் பாம்பு இருக்குமா? இருக்குமா? துக்கம் கொடுக்குற மிருகம் சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்குமா? பாம்பு, பூரா, அந்த எறும்பு, கொசு எல்லாம் அதெல்லாம் சத்தியுகத்தில் இருக்காது. இது கடைசி பிறவியில் இதெல்லாம் இருக்கும். சத்தியுகத்தில் இந்த துக்கம் கொடுக்குற மிருகங்கள்லாம் இருக்காது. புலி, பசு ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கும், ஏன்னா அது துக்கம் கொடுக்காத. புலியும் சரி சிங்கமும் சரி தேவதைகளோட ஒற்றுமையாக வாழும். அது யாருக்கும் கஷ்டம் கொடுக்காது, அந்த தாட்டே வராத. ஆனால் இந்த பாம்புலாம் அங்கே கிடையாதுங்க. அது துவாபரயுகத்திலேருந்து தான் வருது. அப்பொழுது தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இவ்வளோதாங்க நம்ம சிம்பிளான விஷயம். இவ்வளோ அற்புதமான ஒரு உலகத்தை கடவுள் பார்த்து பார்த்து படைக்கிறாரு. தேவையில்லாத மிருகங்களை கூட அங்கே அனுப்ப மாட்டேங்கிறாரு. சுகம் சாந்தி நிறைஞ்ச ஒரு உலகம். அங்கே வரணும்னா ஒரு சிம்பிளான விஷயம், ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினச்சா போதும். வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேணாம். சதா சிவ நினைவில் இருக்க வேண்டும். அப்பொழுது அரசாட்சி உங்களுடையது. இது சகஜ ராஜயோகமாகும். சகஜ ராஜ்யம் கிடைக்கக்கூடிய சகஜ ராஜயோகம். ராஜயோகம்னாலே பெரிய விஷயம் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனேயே ஆஸ்திக்கு உரிமையாளராக ஆகிவிடுகின்றார்கள். இங்கு கூட நாம் தந்தையுடையவராக ஆகியுள்ளோம். எனவே சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்கு நாம் உரிமையாளர் ஆவோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது சத்தோ பிரதான நிலையிலிருந்து நீங்கள் தமோ பிரதான நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்று சிவ தந்தை கூறுகின்றார். மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். யோகம் மற்றும் ஞானத்தை கற்பிப்பதற்கு ஒரு நொடி போதுங்க. குழந்தை பிறந்த உடனேயே வாரிசு என்று நிச்சயம் செய்வர். நீங்கள் சிவ தந்தையோடைய குழந்தை என்னைக்கு ஆனீங்களோ, என்னைக்கு சிவபாபா மேலே உண்மையான நம்பிக்கை வந்துச்சோ, அன்னைக்கே நீங்கள் சிவனோட சொத்துக்கு வாரிசாயிட்டீங்க. ஆஸ்திக்கு உரியவராக, ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள். ராஜ்யத்தின் ஆஸ்தி உங்களுடையது. ஆனால் எல்லோருமே ராஜா ராணி ஆக முடியாது. இது ராஜயோகம். ராஜா ராணி பிரஜைகள், பணக்கார பிரஜைகள், ஏழை பிரஜைகள், வெள்ளக்காரங்க எல்லாருக்கும்
ஒரு பெரிய ராஜ்யமே இங்கே ஸ்தாபனை ஆகி கொண்டே இருக்கின்றது. எனவே ருத்ர மாலை கூட அமைக்கப்பட்டுள்ளது. அதை பக்தி மார்க்கத்தில் ஜெபிக்கின்றார்கள். நாம் ராஜ யோகத்தை கற்றுக்கொள்ள வந்துள்ளோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தாய் தந்தையரை பின்பற்றி முதலில் சூரிய வம்சத்தினர், பிறகு சந்திர வம்சத்தினர் ஆகின்றார்கள். யார் தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமர்கின்றார்களோ அவர்களே நல்ல குழந்தைகள் ஆவார்கள். அதெல்லாம் சிவபாபா தான் சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் நினைங்கன்னு சொல்கிறாரு. நினைக்கலன்னா அவர் ஒன்றும் சொல்லலாம். அவருக்கு என்ன லாபம் நஷ்டம்? ரெண்டுமே இல்லை. நாம் நினச்சா நம்மளுக்கு லாபம், நம்ம நினைக்கலன்னா நம்மளுக்கு தான் நஷ்டம். கடவுளுக்கு இதில் என்ன இருக்குது? ஸ்ரீமத் படி நடக்கிற தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். ஸ்ரீமத் படி யார் நடக்கின்றார்களோ அவர்கள் சதா சிவ தந்தையின் நினைவில் இருப்பார்கள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமத் படிதான் உங்களுக்கு தாத்தாவுடைய ஆஸ்தி கிடைச்சிருக்கு. பிரம்மாவுடைய அப்பா சிவ், அதனால் நம்மளுக்கு அவர் தாத்தா ஆயிட்டார். தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம். சொர்க்கத்தின் ஆஸ்தியை சிவபாபா கொடுக்கிறாரு. பாட்டனாரின் சம்பாத்தியத்தின் மீது பேரனுக்கு முழுமையான உரிமை இருக்கின்றது. தந்தையின் சம்பாத்தியத்திற்கு குழந்தைகள் பங்குதாரர்களாக ஆகின்றார்கள் என்றால் உரிமையாளர்கள் ஆவார்கள். இங்கு உங்களுக்கு சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. ஞான ரத்தினங்கள் தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றது. பிராமணர்களாகிய நாம் தான் பிறகு தேவதையாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஜெகதம்பா யார்? இவர் பிராமணியாக இருந்தார். ஜெகதம்பா சரஸ்வதி பிராமணியாக இருந்தார். ஞானேஸ்வரியாக சங்கமயுகத்தில் ஜெகதம்பா சரஸ்வதி இருந்தாங்க. அதே ஞானேஸ்வரி ஜெகதம்பா சத்தியுகத்தில் ராஜேஸ்வரியாக ஆவார்கள் என்று சிவ தந்தை புரிய வைக்கின்றார். ஞானம் தெரிஞ்சவங்க ஞானேஸ்வரி ராஜேஸ்வரி ஆவாங்க. இங்கே ஞானம் கேட்டால் அங்கே ராஜ்யம் செய்யலாம். அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் கூட தான். நீங்களும் அவ்வாறே ஆகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, ஆத்மாவில் இருக்கும் தமோ பிரதான தன்மையின் சம்ஸ்காரத்தை நினைவின் பலத்தினால் மாற்ற வேண்டும். சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும் என்றால் சதா நல்ல குழந்தையாக்கி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்க வேண்டும். தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஞான ரத்தினங்களை தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய மாற்றத்தின் மூலம் நிரந்தர வெற்றியின் அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. எவ்வாறு நிரந்தர யோகி ஆகின்றீர்களோ அதுபோல நிரந்தர வெற்றியாளர் ஆகுங்கள். அப்பொழுதே உண்மையான சேவாதாரி ஆவீர்கள். ஏனெனில் வெற்றியாளராக இருக்கும் ஆத்மா ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் அனுபவம் செய்யும் பொழுது அவருடைய இந்த மாற்றத்தை பார்த்து அநேக ஆத்மாக்களுக்கு சேவை தானாக நடைபெறுகின்றது. அவர்களுடைய கண்கள் ஆன்மீக தன்மையின் அனுபவத்தை செய்கின்றன. நடத்தை தந்தையின் சரித்திரத்தை காட்சியாக காண்பிக்கின்றன. நெற்றியின் மூலம் நெற்றி மணியின் காட்சி கிடைக்கின்றது. இவ்வாறு தன்னுடைய அவ்வியக்த முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களைத்தான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுகின்றது. ஸ்லோகன்:
சிறப்பு தன்மைகள் மற்றும் குணங்கள் வள்ளல் கொடுத்துள்ள பரிசு ஆகும். வள்ளலை பாருங்கள், மனிதர்களை அல்ல. நாம் ஒவ்வொருத்தர்கிட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு நல்ல தெய்வீக குணம் இருக்குன்னா அதை கொடுத்தவர் யார்? வள்ளல் யார்? தெய்வீக குணங்களை கொடுத்த வள்ளல் காட் சிவா. ஒருத்தருக்கு ஒரு குணம் கொடுத்துருக்கிறாரு, ஒருத்தருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கிறாரு, இன்னொருத்தருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்தவர் காட் அப்படின்னா நீங்கள் வள்ளலை பாருங்கள். உங்களை குணங்களாலேயும் சிறப்பு தன்மைகளாலேயும் அந்த வள்ளல் நிரப்பிடுவார். சரிங்களா? மனிதர்களுடைய குணங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் போகாதீங்க. அதை விட எல்லா குணங்கள்லையும் கடவுள் இருக்கிறாரு. சரிங்களா? அவரை மட்டும் பாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.